Greetings students, this is our science class. Last class we saw the lesson things around us. Today book reading. Okay, all of you take your book. Yes, start reading. Let's start. In our daily life we see a number of things. They may be natural or human made, living or not living. நம்ம டெய்லி லைஃப்ல என்னப்பா பார்க்குறோம், நம்பர் ஆஃப் திங்ஸ் பார்க்குறோம். அது எப்படி இருக்கு, நேச்சுரல் திங்ஸாக இருக்கு, ஹியூமன் மேடு திங்ஸாக இருக்கு, லிவிங் ஆர் நான் லிவிங் திங்ஸாகவும் இருக்கு. நேச்சுரல் திங்ஸ் ஆர் திங்ஸ் தட் ஆர் நாட் மேட் பை ஹியூமன்ஸ் லைக் த சன், ஏர், வாட்டர், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ராக்ஸ். தே மே பி லிவிங் ஆர் நான் லிவிங். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கப்பா, நேச்சுரல் திங்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் திங்ஸ்ங்கிறது என்னது, நாட் மேட் பை ஹியூமன்ஸ். நாட் மேட் பை ஹியூமன்ஸ், இயற்கையாகவே இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது, நேச்சுரல் திங்ஸ். எக்ஸாம்பிள் சன், ஏர், வாட்டர், இதெல்லாம் என்னது, நேச்சுரல் திங்ஸ்க்கு எக்ஸாம்பிள். நேச்சுரல் திங்ஸில் லிவிங் திங்ஸும் இருக்குது, நான் லிவிங் திங்ஸும் இருக்குது. பிளான்ட்ஸ், அனிமல்ஸ்லாம் லிவிங் திங்ஸுக்கு எக்ஸாம்பிள். நான் லிவிங் திங்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சன், ராக், இதெல்லாம் என்னது, நான் லிவிங் திங்ஸ்க்கு எக்ஸாம்பிள். Human made things are things that are made by humans like house, car, book and bulb. Human made things are non-living things. Human made things என்னப்பா, ஹியூமனால உருவாக்கப்பட்ட திங்ஸ், மேட் பை ஹியூமன்ஸ். எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஹவுஸ், நம்மளோட கார், புக்கு, எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற மேக்ஸிமம் எல்லா திங்ஸுமே என்னது தான், ஹியூமன் மேட் திங்ஸாக தான் இருக்குது. ஆல் ஹியூமன் மேட் திங்ஸ் எப்படி தான் இருக்குமா, நான் லிவிங் திங்ஸாக தான் இருக்கு. ஹியூமன் மேட் திங்ஸ்லாம் என்னதுப்பா, நான் லிவிங் திங்ஸ். லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். நேம் எனி 4 லிவிங் திங்ஸ் shown in the above picture. மேலே இருக்க அந்த பிக்சர்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கப்பா, 4 லிவிங் திங்ஸோட நேம் கேட்டிருக்காங்க, நீங்கள் எழுதணும். ஓகே, கரெக்டாக பார்த்து எழுதுவீங்களா? என்னென்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த பாய் இருக்கான், பாயோட டேடி இருக்காங்க, பாய், டேடி, அவங்களோட டாக் இருக்கு. இங்கே என்ன இருக்கு, பட்டர்ஃப்ளை இருக்கா, இதெல்லாம் என்னது, லிவிங் திங்ஸ். அந்த ட்ரீல ஒரு பேர்ட் இருக்கு, அதுவும் லிவிங் திங்ஸ் தான். ட்ரீயும் என்னது, லிவிங் திங்ஸ் தான். நவ் நேம் எனி 4 நான் லிவிங் திங்ஸ் shown in the above picture. ஏதாவது ஒரு 4 நான் லிவிங் திங்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கே லுக் அட் திஸ் பிக்சர். ஹவுஸ் நான் லிவிங் திங்ஸ் தான். அந்த சேர் நான் லிவிங் திங்ஸ், டேபிள் நான் லிவிங் திங்ஸ், பால் நான் லிவிங் திங்ஸ், கார் நான் லிவிங் திங்ஸ், மவுண்டைன் நான் லிவிங் திங்ஸ். இது எல்லாமே நீங்கள் என்ன எழுதலாம், எடுத்து எழுதலாம். எனி 4 இந்த இடத்துல என்ன செய்யணும், எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் லிவிங் திங்ஸ். த சன், மூன், mountains and all human made objects like pen, books and pencils are non-living things. Living things differ from non-living things in many ways. Let us now study the features of living things which make them different from non-living things. என்னப்பா சொல்லிருக்காங்க, பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ்லாம் லிவிங் திங்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சன், மூன், மவுண்டைன், இதெல்லாம் என்னது, ஹியூமன் மேடான பேனா, பென்சில், இப்படி நிறைய இருக்குது. பென், பென்சில், டேபிள், சேர், ஹவுஸ், இது எல்லாமே என்னது, நான் லிவிங் திங்ஸ்னு சொல்லியிருக்காங்க. லிவிங் திங்ஸும் நான் லிவிங் திங்ஸும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் இனி என்ன நம்ம பார்க்க போகிறோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் திங்ஸ். லிவிங் திங்ஸ் க்ரோ. All living things grow. A tiny seed grows into a baby plant. After some time it grows into a big plant or a tree. என்னப்பா, லிவிங் திங்ஸ் எல்லாமே என்ன செய்யிருக்காங்க, க்ரோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. முதல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சின்ன சீடு என்ன ஆகுதுன்னா ஒரு பிக் ட்ரீயாக ஆகுது. சின்ன சீட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி பிளான்ட் வரும். அந்த பிளான்ட் வளர்ந்து என்ன ஆகும், க்ரோ ஆகி ஒரு பிக் பிளான்டாவோ இல்லை பிக் ட்ரீயாவோ ஆகிரும், அந்த சீடை பொறுத்து. நெக்ஸ்ட், பேபி அனிமல்ஸ் க்ரோ இன்டு பிக் அனிமல்ஸ். தே க்ரோ இன் சேஃப் அண்ட் சைஸ். என்ன ஆகுமா, எல்லா பேபி அனிமல்ஸுமே என்ன ஆகுமா, க்ரோ ஆகி பிக் அனிமலாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
mm, a human baby grows into an adult, then an old person. ஒரு பேபி இருக்கும். முதல்ல நம்ம பிறக்கும்போது எப்படி இருப்போம்? குட்டி பேபியா இருப்போம். அப்புறம் க்ரோ ஆகி என்ன ஆகும்? சைல்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அடல்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஓல்டு பர்சன் ஆகிருவோம். ஸோ என்னது? ஆல் ஹியூமன் baby grows into an adult and then an old person. Does your doll or pencil grow? உன்னோட டாலோ பென்சிலோ வளருமான்னு கேட்டிருக்காங்க. Does your pencil or doll grow? No. Non-living things do not grow. ஒரு ஆக்டிவிட்டி உங்களை செய்ய சொல்லியிருக்காங்க. Take some soil in a bowl. Put some soaked seeds in it. Keep it in the sun and water it regularly. After a few days, you see baby plants growing in it. என்ன சொல்றாங்க? ஒரு பவுல்ல கொஞ்சம் சாயில் எடுத்து வச்சுக்கிடுவீங்களாம். அதுல என்ன செய்யணுமா? சீட்ஸ் கொஞ்சம் போட சொல்றாங்க. சீட்ஸ் உங்களுக்கு ஐயோ சீட்ஸ் நம்மகிட்ட இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. வீட்டில் இருக்கா அஞ்சரைப்பெட்டியெல்லாம் அம்மா வச்சுருப்பாங்க. கடுகு, வெந்தயம் இதெல்லாம் என்ன செய்யலாம்? நீங்களே அந்த மண்ணில் போட்டு கொஞ்சோண்டு லேசாக மேலாப்பில் லைட்டாக திரும்பவும் மண்ணை போட்டு மூடிட்டு என்ன செய்யணுமா? டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது எங்கே இருக்கணும்? சன்லைட் படுற இடத்துல வைக்க சொல்லியிருக்காங்க. வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு ஃபியூ டேஸில் என்ன ஆகும்? ஒரு குட்டி பிளான்ட் உங்களுக்கு வளர ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட். லிவிங் திங்ஸ் நீட் ஃபுட் அண்ட் வாட்டர். கேன் வி லிவ் வித்தவுட் வாட்டர் ஆர் ஃபுட்? நோ. ஆல் லிவிங் திங்ஸ் நீட் ஃபுட் அண்ட் வாட்டர் டு லிவ். என்னப்பா சொல்லியிருக்காங்க? நம்மளால் தண்ணியோ ஃபுட்டோ இல்லாமல் இருக்க முடியுமா? முடியாதுல்ல. எஸ். அதே மாதிரி எல்லா லிவிங் திங்ஸுமே என்ன தேவைப்படுது? ஃபுட்டும் வாட்டரும் தேவைப்படுது. மோஸ்ட் பிளான்ட்ஸ் மேக் தேர் ஓன் ஃபுட் ஃப்ரம் வாட்டர், ஏர் அண்ட் சன்லைட். அனிமல்ஸ் கெட் தேர் ஃபுட் ஃப்ரம் பிளான்ட்ஸ் அண்ட் அதர் அனிமல்ஸ். ஓகே, நமக்கு எப்படிப்பா ஃபுட்டும் வாட்டரும் எப்படி தேவையோ அதே மாதிரி தான் அனிமல்ஸ்க்கும் தேவை. பிளான்ட்ஸ் மட்டும் என்ன செய்யுமா? தன்னோட ஃபுட்டை தானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிடுமா. அனிமல்ஸும் சரி நம்மளும் சரி என்ன செய்கிறோம்? பிளான்ட்டையோ இல்லை அதர் அனிமல்ஸையோ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் ஃபுட்டுக்கு. ஓகே. டஸ் யுவர் டால் ஆர் பென்சில் நீட் ஃபுட் டு ஈட் ஆர் வாட்டர் டு ட்ரிங்க்? நோ. உங்களோட டாலுக்கு ஃபுட்டோ வாட்டரோ தேவையா? இல்லை இல்லை. எஸ். நான் லிவிங் திங்ஸ் டு நாட் நீட் ஃபுட் அண்ட் water. Living things feel and react. When we accidentally prick our hand with a small pin, we feel the pain and quickly move our hand away. When we touch an ice cube, our fingers feel cold. When we hear music, our feet start tapping the floor. Our pet dog moves its tail on seeing any family member, while it barks at a stranger. என்னப்பா சொல்கிறாங்க? உன் கையில் இப்போ ஒரு பின் குத்திச்சுன்னா என்ன செய்வீங்க? உடனே என்ன செய்வீங்க? கையை ரிமூவ் பண்ணிடுவீங்களா? எஸ். ஐஸ் கியூப் பட்டால் என்ன ஆகும்? ஜில்லுன்னு இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்களா? எஸ், ஃபீல் கோல்டு. ஒரு மியூசிக் கேட்குறீங்க, உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் கேட்கும்போது என்ன ஆகும்? காலை டேப் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நம்மளோட டாக் இருக்குது வீட்டில். இப்போ பெட்டு வச்சு வளர்ப்பாங்க சிலர். அந்த டாக் என்ன செய்யும்? அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்தா மட்டும் என்ன செய்யும்? வாலாட்டும். அதே இது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் புதுசாக யாராவது வந்தால் என்ன செய்யும்? கொலைக்க ஆரம்பிச்சிருமா? அதைத்தான் சொல்லியிருக்காங்க. லிவிங் திங்ஸ் ஃபீல் அண்ட் ரியாக்ட். ஹியூமன்ஸ் அண்ட் மோஸ்ட் அனிமல்ஸ் ஹாவ் சென்ஸ் ஆர்கன்ஸ். ஹியூமன்ஸில் என்னென்ன சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குது? ஐஸ், நோஸ், ஏர், டங் அண்ட் ஸ்கின். டு ஃபீல் சேஞ்சஸ் அரவுண்ட் தம். இன்செக்ட்ஸ் லைக் காக்ரோச் அண்ட் பட்டர்ஃப்ளைஸ் ஹாவ் antenna to sense the changes around them. Plants do not have any sense organs, but they react to changes around them. When we touch the leaves of touch me not plant, it quickly closes its leaves. So living things feel and react. என்னப்பா சொல்லியிருக்காங்க? ஹியூமன்ஸில் 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குது, அது மூலமாக நம்ம ஃபீல் பண்ணுறோம். இன்செக்ட்ஸில் காக்ரோச், பட்டர்ஃப்ளைஸ்லாம் என்ன இருக்கான்? ஆண்டனா இருக்கா, அது மூலமாக தான் அது என்ன செய்யுமா? சேஞ்சஸை ஃபீல் பண்ணுமா. பிளான்ட்ஸ் என்ன செய்யுமா? சென்ஸ் ஆர்கன்ஸ் கிடையாது, பட் டச் மீ நாட் பிளான்ட்ல என்ன செய்யுமா? அந்த லீஃபை டச் பண்ணோம்னா உடனே என்ன செய்யும்? லீஃப் க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஆல் லிவிங் திங்ஸ் ஃபீல் அண்ட் ரியாக்ட். நவ் டச் அன் ஐஸ் கியூப் ஆன் யுவர் டால்ஸ் ஃபிங்கர். டஸ் இட் ரியாக்ட்? நோ.
என்னப்பா சொல்லியிருக்காங்க, ஒரு ஐஸ் கியூப் எடுத்து உன்னோட டால் கையில் வைக்க சொல்லியிருக்காங்க, ஃபிங்கரில். அது ஏதாவது ரியாக்ட் பண்ணுமா? பண்ணாதுல? எஸ், நோ. நான் லிவிங் திங்ஸ் டு நாட் ஃபீல் அண்ட் ரியாக்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லிவிங் திங்ஸ் பிரீத். ஹோல்ட் யுவர் பிரீத் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். கேன் யூ ஹோல்ட் இட் ஃபார் லாங்கர் டைம்? நோ. ஆல் லிவிங் திங்ஸ் பிரீத் டு லிவ். என்னப்பா சொல்லியிருக்காங்க, உன்னுடைய மூச்சை நீ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நிப்பாட்டி பார்ப்பேன். ஹோல்ட் யுவர் பிரீத் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். கேன் யூ ஹோல்ட் இட் ஃபார் லாங்கர்? அதை லாங் டைமாக நம்மளால் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியுமா? முடியாதுல்ல? எஸ், லிவிங் திங்ஸ் need breathe to live. Animals like cats, dogs, tigers and lions breathe through their lungs. Humans also breathe through lungs. Animals என்னப்பா சொல்லியிருக்காங்க, cat, dog, lion, tiger, அப்புறம் humans எல்லாருமே எது மூலமாக breathe பண்ணுறோம்னா lungs மூலமாக. Insects like cockroach, mosquitoes and grasshoppers breathe through air holes in their body. Insectsல என்ன இருக்குமா, air holes இருக்குமா, அது மூலமாக தான் என்ன செய்யுதான், பிரீத் பண்ணுதான். Fish breathe their gills and take in oxygen dissolved in water. Fish என்ன செய்யுமா, கில்ஸ் மூலமாக தான் பிரீத் பண்ணுமா. வாட்டரில் ஆக்சிஜன் இருக்கும்ல, டிசால்வ்டு ஆக்சிஜன் இருக்குல்ல, அது மூலமாக எடுத்துக்கணுமா, ப்ரீத்திங் பண்ணுமா. Plants breathe through tiny holes in their leaves called stomata. So all living things breathe. Plants என்னப்பா செய்யும், அதோடைய லீவ்ஸில் குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸ் மூலமாக தான் என்ன செய்யுமா, பிரீத் பண்ணுமா. அந்த ஹோல்ஸோட பேர் ஸ்டொமேட்டா. ஸோ எல்லா லிவிங் திங்ஸுமே என்ன செய்யுமா, பிரீத் பண்ணுமா. ஆல் லிவிங் திங்ஸ் பிரீத். ஹோல்ட் த நோஸ் ஆஃப் யுவர் டால் ஃபார் எ லாங் டைம். டஸ் இட் ரியாக்ட்? நோ. உன்னோட டாலோட நோஸை போய் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, நல்லா ஹோல்ட் பண்ணி வச்சுக்க சொல்லியிருக்காங்க. அது ஏதாவது ரியாக்ட் பண்ணுமா? ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காது. நான் லிவிங் திங்ஸ் டு நாட் பிரீத். லிவிங் திங்ஸ் மூவ். லிவிங் திங்ஸ் மூவ். அனிமல்ஸ் மூவ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் இன் சர்ச் ஆஃப் ஃபுட் அண்ட் ஷெல்டர் ஆர் டு ரன் அவே ஃப்ரம் their enemies. Different animals moves in different ways. என்னப்பா சொல்லியிருக்காங்க, எல்லா லிவிங் திங்ஸுமே என்ன செய்யுமா, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுமா. எதுக்காக? தன்னுடைய ஃபுட்டுக்காக, இல்லை ஷெல்டருக்காக. ஷெல்டர்னா என்னது, தங்குற இடத்துக்காக. இல்லை சில அனிமல்ஸ் என்ன செய்யுமா, எனிமீஸ் கிட்ட இருந்து தன்னை காத்துக்கிறதுக்காக ஓடும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதில் என்ன செய்யுதான், மூவ் ஆகிக்கிட்டே இருக்குமா. ஹியூமன், லைன், கவுஸ் எக்ஸெட்ரா வாக் வித் லெக்ஸ். மேக்ஸிமம் அனிமல்ஸ், ஹியூமன்ஸ் எல்லாமே என்ன செய்யுமா, லெக்ஸை யூஸ் பண்ணி தான் மூவ் பண்ணுறோம். இன்செக்ட்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ஃப்ளை வித் விங்ஸ். பேட்ஸ்க்குலாம் என்ன இருக்கும், விங்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணி ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் மூவ் பண்ணி போகும். ஃபிஷ்ஷஸ் ஸ்விம் வித் ஃபின்ஸ் அண்ட் டெய்ல். ஃபிஷ் என்ன செய்யுமா, ஃபின்ஸையும் டெய்லையும் வச்சு ஸ்விம் பண்ணி ஒன் பிளேஸ்லேருந்து என்ன செய்யும், இன்னொரு பிளேஸ்க்கு போகும். Plants do not move from one place to another. They are fixed to the ground. Plants என்ன செய்யாது, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணி போகாது. அது எங்கே இருக்கும், ஃபிக்ஸடாக கிரவுண்டில் தான் இருக்கும். Some plants show a little movement. என்ன செய்யுமா, சில பிளான்ட்ஸில் லிட்டில் மூவ்மெண்ட் மட்டும் நம்மளால் பார்க்க முடியுமா. The touch me not plant close its leaves when we touch it. The sunflower always turns towards the sun. Lotus flower opens in the morning and closes at night. என்ன சொல்லியிருக்காங்க, டச் மீ நாட் பிளான்ட்டை டச் பண்ணோம்னா உடனே என்ன ஆகிடும், அதோடைய லீவ்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். சன்ஃப்ளவர் என்ன செய்யுமா, எப்பயுமே சன்னை பேஸ் பண்ணியே தான் இருக்குமா. ஆல்வேஸ் டர்ன்ஸ் டுவர்ட்ஸ் த சன். லோட்டஸ் என்ன ஆகும், மார்னிங் ஓப்பன் ஆகும், நைட் என்ன ஆகிடுமா, க்ளோஸ் ஆகிடுமா. ஸோ லிவிங் திங்ஸ் மூவ் ஆன் தேர் ஓன். லிவிங் திங்ஸ் என்ன செய்யுமா, ஓனாகவே மூவ் பண்ணும். லிவிங் திங்ஸ் மூவ் ஆன் தேர் ஓன். டஸ் யுவர் டால் மூவ் ஆன் இட்ஸ் ஓன்? நோ. Non-living things do not move on their own. Non-living things என்ன செய்யறப்பா, மூவ் பண்ணி போகாது. நம்மளா அதை எங்கேயாவது எடுத்து வச்சோம்னா மட்டும்தான் மூவ் ஆகுமே தவிர, அல்லது வச்ச இடத்துலேயே தான் அப்படி இருக்கும். Non-living things do not move on their own. Living things reproduce. All living things produce young ones of their own kind. This process is called reproduction. Insects, bats, and some other animals like snakes, crocodiles, and frogs lay eggs from which babies come out.
என்னப்பா சொல்லியிருக்காங்க, எல்லா லிவிங் திங்ஸுமே என்ன செய்யுமா, தன்னுடைய பேபிஸை இந்த உலகத்துக்கு கொடுக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது, ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. சில அனிமல்ஸ் வந்து என்ன செய்யும், குட்டி போடும். சில அனிமல்ஸ் என்ன செய்யும், எக் இதாகும். எக்ல இருந்து என்ன செய்யும், பேபி ஃபார்ம் ஆகும். அனிமல்ஸ் லைக் டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் கிவ் birth to young ones. Dogs have puppies, cats have kittens, and human beings have babies. Plants produce seeds. New plants grow from seeds or from other parts of the plants like stems, roots, or leaves. So living things reproduce. என்னப்பா சொல்லியிருக்காங்க, கேட்டு டாக்லாம் என்ன செய்யுமா, குட்டி தான் போடும். டாகோட குட்டி என்ன சொல்லுவோம், பப்பீஸ். கேட்டோட குட்டி கிட்டன்ஸ். ஹியூமனோட குட்டீஸ் பேபிஸ். பிளான்ட் என்ன செய்யும், சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுல இருந்து என்ன ஆகும், நியூ பிளான்ட் வளரும். ஸோ லிவிங் திங்ஸ் ரீப்ரொடியூஸ். லிவிங் திங்ஸ் ரீப்ரொடியூஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நம்மளோட புக் ரீடிங் ஃபினிஷ் ஆகுது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நோட் ஆக்டிவிட்டி என்னென்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.